அடிவிழுதுகளாக இருந்த கூட்டணி கட்சிகள் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை தேடி இன்னைக்கு வந்திருக்கிறார்கள். ஆட்சியில பங்கு தர்றோம், எங்களை தேடி வர்ற கட்சியை அரவணைச்சு உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறோம் தமிழக வெற்றி கழகம் சொன்னதுக்கு அப்புறம் உண்மையாலுமே திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அடிவிழுதா இருந்த நீங்க கிணற்றில் இருக்கக்கூடிய சேற்றில் மாற்றிக்கொண்ட தவளை போல உங்க நிலைமை இருந்தது. ஆனா இன்றைக்கு சுதந்திரமான ஒரு நிலைக்கு நீங்க வந்திருக்கீங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஒரு அரசியல் அதிகாரமோ பதவி பலத்திற்காகவோ பணபலத்திற்காகவோ ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி கிடையாது. தமிழக மக்களுக்கு உண்மையாலுமே ஒரு நலத்திட்டங்களை கொடுக்கணும், தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிற பொருளாதார சிக்கல்களை களைச்செடுக்கணும். எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் உங்க மங்கள மகேஷ். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோட நான் திமுகவினுடைய தொங்கு சதைகளாக அடிவிழுதுகளாக இருந்த கூட்டணி கட்சிகள் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருந்தது. அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து கூடுதல் சீட்டு பெறக்கோ கூடுதல் மறைமுகமான ஒரு பலன் பெறதற்கோ அவங்களுக்கு ஒரு வழிவகை கிடைச்சது. அந்த ஒரு நன்றி கடையெல்லாம் மறந்துட்டு திமுக என்றைக்கெல்லாம் ஒரு புதிய சக்தி தோன்றுதோ அன்றைக்கெல்லாம் அவங்க நேரடியாக எந்த தாக்குதலும் பண்ண மாட்டாங்க. அவங்க தொங்கு சதையான கூட்டணி கட்சிகளை ஏவி விட்டு அவங்களுக்கு ஒரு மந்திரத்தை போட்டுவிட்டு அவங்களுக்கு ஸ்கிரிப்டை கொடுத்து பேச வைப்பாங்க. அப்படி ஒவ்வொரு கட்சிகளும் தொடர்ந்து கடந்த ஒரு காலங்களாக தமிழக வெற்றி கழகத்தின் மீது சேற்றை வாரி அடிப்பது போல அவர்கள் விமர்சனத்தை வாரி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் மஞ்சக்கூடிய கட்சியோ கவலைப்படக்கூடிய கட்சியோ தமிழக வெற்றி கழகம் கிடையாது. ஏனென்று சொன்னா திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை தேடி இன்னைக்கு வந்திருக்கிறார்கள். ஆட்சியில பங்கு தர்றோம், எங்களை தேடி வர்ற கட்சியில அரவணைச்சு உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறோம் தமிழக வெற்றி கழகம் சொன்னதுக்கு அப்புறம் உண்மையாலுமே திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருந்தது. காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா போன்ற கட்சிகள் எல்லாம், ஒரு செகுலரிச விரும்பக்கூடிய கட்சிகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கனால திமுகவோட அடிவிழுதுகளா இருந்தவங்க அவங்களுக்கான ஒரு ஆப்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட தன்மையை மாற்ற ஆரம்பிச்சாங்க, பேரம் பேசும் தன்மைகளை மாற்ற ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதான விமர்சனங்களை அவங்க விட்டு வைப்பதா இல்ல. நேத்து கூட கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பே சண்முகம் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து வீட்டிற்குள் அடைத்து வைத்த யானையை போல அவருக்கு என்ன பலன் தெரியாது, அவுத்து விட்டாதான் அவரோட பலன் தெரியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு இருக்கா, அவங்க ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கட்சி, ஒரு இடதுசாரி சித்தாந்தத்தை இன்றைக்கு வரைக்கும் தூக்கி பிடிக்கின்ற ஒரு கட்சி. அப்பேற்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட அழுத்தத்தின் காரணமா இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான கருத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. மற்ற விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சி, காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் விமர்சனம் வச்சா அது பேசும் பொருளாவோ ஒரு பொருட்படுத்த வேண்டிய விஷயமோ கிடையாது. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது மக்களுக்கான கட்சி. அந்த ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி இப்படி ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய செயலா இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி பே சண்முகம் அவர்களே தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அடிவிழுதா இருந்த நீங்க கிணற்றில் இருக்கக்கூடிய சேற்றில் மாற்றிக்கொண்ட தவளை போல உங்க நிலைமை இருந்தது. ஆனா இன்றைக்கு சுதந்திரமான ஒரு நிலைக்கு நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு. நீங்க எங்க தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு போயிருவீங்களோன்னு பயத்துல திமுக உங்களுக்கு மிக ஒரு அருமையான ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க, ஒரு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க, சுயமரியாதை மிக்க இயக்கங்களா உங்களை எல்லாம் பாக்குறாங்க கூட்டணி கட்சிகளை. நீங்க நியாயமா தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும், போற்றுதல் செய்ய வேண்டும், பெருமைப்பட வேண்டும். அதை விட்டு போட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்த ஒரு கட்சியை, புதியது ஒரு சக்தியை இப்படி சேற்றை வாரி தூற்றுவது உங்களுக்கே இது நல்லா இருக்குதா? தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க வந்து ஏசி அறையில் உட்காந்துட்டு அரசியல் பண்றதா இருக்கும். ஆனா உங்க கம்யூனிஸ்ட் கட்சியினோட தோழர்கள் இன்றைக்கு வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறாங்க. திமுக கட்சியினோட கூட்டணி கட்சியில் இருந்தாலுமே இன்றைக்கு வரைக்கும் பேரளவில் இல்லாம மக்களுக்கான ஒரு கட்சியா ஒரு சில போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அவங்க கூட்டணி கட்சி தர்மத்தை தாண்டி போராட்ட களத்துல வந்து நிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்க தொண்டர்களுக்கு தெரியும் எந்தெந்த போராட்டங்களை தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க கலந்துக்கிறாங்க, மக்கள் பிரச்சனைக்கு போய் நிக்கிறாங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஒரு அரசியல் அதிகாரமோ பதவி பலத்திற்காகவோ பணபலத்திற்காகவோ ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி கிடையாது. தமிழக மக்களுக்கு உண்மையாலுமே ஒரு நலத்திட்டங்களை கொடுக்கணும், தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிற பொருளாதார சிக்கல்களை களைச்செடுக்கணும், இப்படி நல்ல ஒரு உன்னதமான ஒரு காரணங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. தமிழக மக்கள் விரும்பக்கூடிய மக்களுக்கான ஆட்சி, மக்களாட்சி கொடுக்கின்ற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்கு. அதற்கான பணிகள் தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு பாமரனுக்கான கட்சி இது, ஒரு பணபலம் மிக்க ஒரு அரசு நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்குமான கட்சி கிடையாது. இது போக போக நிச்சயம் கூட்டணி கட்சிகளா புரிஞ்சுக்குவாங்க, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம்.
அவங்களும் உண்மை நிலையை புரிஞ்சுக்கிட்டு உண்மையான மாற்றத்திற்கான சக்தி ஒரு செகுலரிஸ்ட் பார்ட்டிக்கு வந்து அவங்களோட ஆதரவு தெரிவிப்பாங்கிற நம்பிக்கையில இந்த காணொலி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்க மங்கள மகேஷ்.